ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் இங்கிலீஷில் பேரலலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதை சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமானது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுடைய தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு இன்டர்மீடியட் கோர்ஸ் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போது இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் பாருங்கள். பேரலலிசம் அப்படின்னா ஒரே மாதிரியாக, அதாவது தொடர்ச்சியாக வருவது, ஒரு சீக்வன்ஸாக வர்ற அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை நம்ம பற்றி என்ன பண்ணுவோம்னா ஒரு சில இடங்களில் சொல்லுவோம். அது இன்சிடெண்ட்டை சொன்னால் வேறு, வேர்பை அவங்க செய்கிற ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம சொல்லும் பொழுது இந்த மாதிரி சென்டென்சஸ் வரும். பாருங்களேன், அவன் சப்ஜெக்ட் ஒருத்தர் தான், சப்ஜெக்ட் மாறல. சரிங்களா? ஒரே ஆள் தான் மல்டிபிள் ஆக்ஷன்ஸை செய்கிறாரு. அவன் புத்தகத்தை எடுத்து, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், ஓகே, எடுத்து துடைத்து மேசையின் மேல் வைத்தான். ஓகே, அவர் என்ன பண்ணாராமா, புத்தகத்தை எடுத்து தொடச்சு மேசை மேலே வச்சுட்டாரு. அப்போ 3 ஆக்ஷனை பண்ணுறாரு. அப்போது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆக்ஷனை 3 தனித்தனி சென்டென்ஸாக போட்டு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுக்கு அவசியமே கிடையாது. சிம்பிளாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? இது ஒன்று, ஏன்னா எல்லாமே பிளெயின் ஆக்ஷனாக இருக்குது. அடுத்து பாருங்கள், அவன் பாடுவதில், ஆடுவதில், பேசுவதில் வல்லவன். அதாவது அவர் அந்த விஷயத்துலலாம் நல்லா குட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லா இருக்கிறாரு, நல்லா செய்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி? அவன் பாடுவதில், ஆடுவதில், பேசுவதில் வல்லவன். அதாவதுங்க இதெல்லாமே ஜெரண்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய வார்த்தைகள். அப்போ ஜெரண்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த பர்டிகுலர் வார்த்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்று பி வெர்புக்கு அடுத்து பிளேஸ் ஆகும். பி வெர்புக்கு அடுத்து இமீடியட்டாக பிளேஸ் ஆகாது. பி வெர்புக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ் போட்டு அதுக்கப்புறம் அதை பிளேஸ் பண்ணுவோம். இல்லாட்டி ஒரு மெயின் வேர்புக்கு அப்புறம் இதை நம்ம பிளேஸ் பண்ணுவோம். இதுதான் ஜெரண்டோட கான்செப்ட். ஜெரண்டோட கான்செப்ட் என்ன? பி வெர்புக்கு அப்புறம் ஒரு ப்ரிப்போசிஷன் இல்லாட்டி ஒரு அட்ஜெக்டிவ் கூட சேர்ந்தது வரும். இல்லாட்டி மெயின் வேர்புக்கு அடுத்து இந்த ஜெரண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளேஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நான் சிம்பிளாக இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம மெயின் எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். சரிங்களா? பாருங்கள், அவன் புத்தகத்தை எடுத்து துடைத்து மேசை மேல் வைத்தான். ஒரே ஒரு நவுன் தான் இருக்காரு, அந்த காமன் நவுன் எழுதிட வேண்டியதுதான். ஹீ, அவர் செய்த அந்த கண்டினியூவஸான, ஓகே, சீக்வன்ஸாக தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக செய்யக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆக்ஷன்ஸ் நம்ம எழுதிடலாம். ஓகே, எடுத்து துடைத்து மேசை மேல் வைத்தான். கடைசி வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அது என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். வார்த்தை என்ன இருக்குது? வைத்தான். வைத்தான் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸு, வச்சாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போது முன்னாடி இருக்க எல்லா வார்த்தைகளுமே பாஸ்ட்டு தான். கடைசி வார்த்தையை வச்சு தான் நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணிடணும், ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ரைட். அவன் புத்தகத்தை எடுத்து துடைத்து மேசையின் மேல் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த கடைசி வார்த்தை வைக்கிறான் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ப்ரெசென்ட்டாக மாறிடும். வைப்பான் இருந்துச்சு அப்படின்னா இதுவும் ஃபியூச்சருக்கு மாறிடும். அப்போது கடைசி இந்த வார்த்தை வச்சு தான் இதோட டென்ஸை நீங்கள் கணிச்சுக்கணும். கடைசி வார்த்தை என்ன? வைத்தான். அப்போ எடுத்து அப்படின்னா ஹீ டுக். ஓகே, ஹீ டுக் த புக். ஏன்னா புத்தகத்தை எடுத்து தான் இருக்குது. ஹீ டுக் த புக். துடைத்து, ஓகே, வைப்ட் இல்லாட்டி க்ளீன்டு அப்படி கூட சொல்லலாம். ஓகே, க்ளீன்டு சொன்னால் இன்னும் கரெக்டாக இருக்கும். ஓகே, க்ளீன்டு. அவன் புத்தகத்தை எடுத்து துடைத்து க்ளீன் பண்ணி வைப் பண்ணி மேஜையின் மேல் வைத்தான். கடைசி அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அண்டுங்கிற வார்த்தை போட்டு தான் முடிக்கணும். ஓகேங்களா? ஒரு சீக்வன்ஸான அந்த ஆக்ஷன்ஸை சொல்லும்போது கடைசி ஆக்ஷனுக்கு முன்னாடி அண்டுங்கிற வார்த்தை போட்டு முடிக்கணும். அண்டு என்ன பண்ணாராமா, வைத்தான். அப்போ கெப்ட் எங்கே? டேபிள் மேலே, ஆன் த டேபிள். ஆன் த டேபிள் முடிஞ்சு பாருங்கள். ஹீ டுக் த புக், வைப்ட் or cleaned and kept on the table. இந்த எல்லா வார்த்தைகளுக்குமே, அதாவது எல்லா வேர்புக்கு அடுத்துமே நீங்கள் இட்டுன்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஏன்னா நவுனை மறுபடியும் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி? he took the book, wiped it or cleaned it and kept it on the table. இதுவும் கரெக்டு தான். இதுவும் கரெக்டு, அருமையான மீனிங்கை கொடுக்கும். இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாடுவதில், ஆடுவதில், பேசுவதில் இந்த மாதிரி சென்டென்சஸ் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கடைசி வார்த்தை என்னன்னு கவனிச்சிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அந்த வேர்ப் எடுத்துடலாம். வல்லவன் அப்படின்னா அவர் அதில் சிறந்தவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஹீ இஸ் குட் அட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஹீ இஸ் குட் அட். இந்த குட் அட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ், அதை பிரிக்க முடியாது. அவர் அதில் நல்லா இருக்கிறாரு, அந்த வேலையில் அவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்லும்போது ஹீ இஸ் குட் அட்னு தான் சொல்லணும்.
புரியுதுங்களா? ரைட். ஹீ இஸ் குட் அட் என்னென்ன பாடுவதில், ஹீ இஸ் குட் அட் சிங்கிங், அப்படியே ஐஎன்ஜி ஃபார்மில் கொண்டு வந்துடணும். சிங்கிங் ஆடுவதில், டான்சிங், ஓகே கமா கடைசியாக சொல்ல போகிறதுனால அண்டுன்னு போட்டுட்டு பேசுவதில் அண்ட் ஸ்பீக்கிங், அவ்வளோதான். ஓகே ஸ்விம்மிங் எது வேணாலும் சொல்லுங்கள், உங்களோட விருப்பம் தான் அது. பாருங்கள், ஹீ இஸ் குட் அட் சிங்கிங், டான்சிங் அண்ட் ஸ்பீக்கிங். ஹீ இஸ் குட் அட் சிங்கிங், டான்சிங் அண்ட் ஸ்பீக்கிங், அவ்வளோதான். அப்போது ஒரே ஒரு நபர் தான் என்ன பண்ணுறாருன்னா வேறு வேறு வினைகளை செய்கிறார். அவர் அந்த வினைகளை ஜெரண்டா தொடர்ச்சியாக செய்கிறத நம்ம பேசுகிறோமா இல்லை அடுத்தடுத்து செய்கிறத நம்ம பேசுகிறோமா அப்படிங்கிறதா கான்செப்ட். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஜெரண்டா வேணுன்னா இப்படி சொல்லிக்கலாம், இந்த மாதிரி தமிழில் சொல்லும்போது இப்படி சொல்லிக்கலாம். சிம்பிளாக நீங்கள் டைரெக்டாக அப்படியே நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் என்ன மாதிரியான டோனில் தமிழில் நீங்கள் என்ன மாதிரி சொல்ல வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கிலீஷில் அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? இதான் கான்செப்ட். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணிடலாம், இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்குள்ள போயிடலாம். சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறி புதுமையாக செயல்பட்டு சவால்களை வெல்ல வேண்டும். புரியுதுங்களா? அதாவது சேலஞ்சஸை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா கவனிங்க, கடைசி வார்த்தை வெல்ல வேண்டும். அப்போ மாடல்ஸில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற டோனில் சொன்னோம் அப்படின்னா நாம் அப்படின்னா வி மஸ்ட். ஓகே, வி மஸ்ட் மாடல்ஸ் போட்டாச்சு. இதுக்கப்புறம் மெயின் வெர்ப் போடணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறி. இதற்கு ஒரே ஒரு வார்த்தையை சின்னதாக போடலாம். என்ன தெரியுங்களா, அடாப்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். ஓகே, நீ அங்கே போனதுக்கப்புறம் நீயே கொஞ்ச நாள் அடாப்ட் ஆயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாதிரி உன்னை நீயே தகவமைத்து கொள்வாய், உன்னை நீயே மாற்றிக்கொள்வாய் அப்படின்னு அர்த்தம். அதான் இந்த பர்டிகுலர் வார்த்தையோட சின்ன சுருக்கமான ஆங்கில வார்த்தை. வி மஸ்ட் அடாப்ட். ஓகே, சூழ்நிலைக்கு ஏற்ப மாதிரி மாறி புதுமையாக செயல்பட்டு, அதை இப்படி சொல்லலாம் பாருங்க, இம்ப்ரோவைஸ். எல்லாமே V1 தான், எல்லாமே V1. ஏன் V1 போடுறோம், மாடல்ஸ்க்கு அடுத்து V1 தான் வரணும், அதனால அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, வி மஸ்ட் அடாப்ட், இம்ப்ரோவைஸ் அண்ட் சவால்களை வெல்ல வேண்டும் அண்ட் ஓவர் கம் அப்படின்னு சொன்னாலே போதும். ஓகே, ஓவர் கம் த சேலஞ்சஸ்ன்னு சொன்னாலும் கரெக்டு தான், ஓவர் கம்மோட நிறுத்திட்டிங்கனாலும் கரெக்டு தான், மீனிங் வந்துடும். ஓகே, பாருங்கள், வி மஸ்ட் அடாப்ட், இம்ப்ரோவைஸ் அண்ட் ஓவர் கம். மேலே இருக்கு தமிழில் நாம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறி புதுமையாக செயல்பட்டு, அதை இம்ப்ரோவைஸ், கொஞ்சம் இம்ப்ரோவைசேஷன் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா கொஞ்சம் ஏதோ புதுசாக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதான் புதுமையாக செயல்பட்டு, இம்ப்ரோவைஸ் அண்ட் ஓவர் கம். ஓகே, அடுத்து பாருங்கள், அவளால் 3 மொழிகளை படிக்க, எழுத மற்றும் பேச முடியும். கடைசி வார்த்தை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அது மாடல்ஸில் இருக்குது அப்படின்ட்டு. அவளால் 3 மொழிகளை படிக்க, எழுத மற்றும் பேச முடியும். பாருங்க, ஷீ கேன் என்னவாம்மா படிக்க, அப்போ ரீட், எழுத ரைட், மற்றும் அப்போ கடைசி அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி அண்டுங்கிற வார்த்தை பேச முடியும். ஓகே, ஸ்பீக் எதை 3 லாங்குவேஜ், அப்போது 3 லாங்குவேஜஸ், 3 லாங்குவேஜஸ். அவ்வளோதான், கண்டினியூஸாக சொல்கிறோம், ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். ஷி கேன் ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக் 3 லாங்குவேஜஸ். ஷி கேன் ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக் 3 லாங்குவேஜஸ். ரொம்ப எளிமையான கான்செப்ட் இதெல்லாம், புரியுதுங்களா? அவர்கள் போராடி பிழைத்து வெற்றி பெறுவார்கள். அவங்க பயங்கரமாக ட்ரை பண்ணி பிழைத்து வெற்றி பெறுவார்கள். ரொம்ப சிம்பிள் தான். எப்படி எழுதலாம்னா, தே பெறுவார்கள்னா ஃபியூச்சரில் இருக்கு. ஓகே, பாருங்க, தே வில் போராடுவாங்க, ஃபைட்னு எழுதலாம். ஓகே, தே வில் ஃபைட் போராடி பிழைத்து, சர்வைவ், சர்வைவ், அப்புறம் வெற்றி பெறுவார்கள் அண்டு வின். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, நாம் இங்கே மாடல்ஸ் எல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா இதோட நிறுத்திக்கிட்டோம். வி மஸ்ட் அடாப்ட், மஸ்ட் இம்ப்ரோவைஸ் அண்டு மஸ்ட் ஓவர் கம் அப்படின்ட்டு இந்த பர்டிகுலர் மாடலை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போடலை. அப்போ அதே மாதிரி தான் இந்த ஃபியூச்சர் டென்ஸ் வரும்போது என்ன பண்ணணும், நீங்கள் வில் அப்படிங்கிறது இங்கே மட்டும் வச்சுக்கிட்டா போதும், ஒவ்வொரு இடத்துல சொல்லணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஃபஸ்ட்டில் மட்டும் சொல்லிடுங்க. இதற்கடுத்து அந்த வேர்பை மட்டும் மாற்றின வேலை முடிஞ்சுது. ஓகே, பாருங்க, they will fight, survive and win. They will fight, survive and win. Simple.
அவள் முயற்சி செய்து பயிற்சி செய்து இதில் தேர்ச்சி பெற்றாள். அவள் நல்லா ட்ரை பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இதில் பாஸ் ஆகிட்டா. ஓகே பாருங்கள், ஷீ முயற்சி செய்து, அப்போது ட்ரைடு. ஓகே, ஷீ ட்ரைடு, பயிற்சி செய்து, ப்ராக்டிஸ்ட், அண்ட் இதில் தேர்ச்சி பெற்றாள், அண்ட் passed this. சிம்பிள். பாருங்க, she tried, practiced and passed this. she tried, practiced and passed this. புரியுதுங்களா? ஒரு சீக்வன்ஸான என்னது அந்த ஆக்ஷன்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் நண்பர்களே, மறக்கவே கூடாது. இது மாதிரி சொல்லும் பொழுது ஒவ்வொரு டைமும் சென்டென்ஸாக பேச வேண்டாம். ஒரே ஆள் தான் எல்லா ஆக்ஷனும் செய்கிறாங்கன்னா சொல்லிகிட்டே வாங்க ஆக்ஷனை. கடைசி ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அண்டை போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. அதான் நம்ம பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இப்போ ஜெரண்ட் கான்செப்ட் வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். பார்க்குறது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் வரலாற்று புனைக்கதைகளை படிப்பதில், வெளிநாட்டு திரைப்படங்களை பார்ப்பதில் மற்றும் பாரம்பரிய இசையை கேட்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இந்த கமாக்கு முன்னாடி வர வார்த்தை படிக்கிறது, பார்க்கறது, கேட்கறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெரண்டு மெயின் வேர்ப் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்டென்ஸோட கடைசியில் இருக்கும். பாருங்கள், மகிழ்ச்சி அடைகிறேன், இதுதான் மெயின் வேர்பு. இப்போது மெயின் வேர்புக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேர்பை சொல்ல போகிறோம். ஓகே, அவங்க என்னென்ன ஒர்க்கை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? பாருங்கள், மகிழ்ச்சி அடைகிறேன், அதுதான் நம்மளோட மெயின் வேர்பு. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ ஐ என்ஜாய்ன்னு சொன்னால் போதும். ஏன்னா இந்த ஒர்க் செய்கிறது எல்லாமே நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ என்ஜாய் வரலாற்று புனைக்கதைகளை படிப்பதில். அப்போது ரீடிங், எதை ரீட் பண்ணுறது? வரலாற்று புனைக்கதைகள் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல். ஓகே, ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ். ஒன்று முடிஞ்சது. ஐ என்ஜாய் ரீடிங் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ். வெளிநாட்டு திரைப்படங்களை பார்ப்பதில். அப்போ வாட்சிங் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஓகே, வாட்சிங் ஃபாரின். ஓகே, ஃபாரின் ஃபிலிம்ஸ். அண்ட் பாரம்பரிய இசையை கேட்டல். அப்போது லிசனிங் டு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, லிசனிங் டு கிளாசிக்கல் மியூசிக். ஓகே, கிளாசிக்கல் மியூசிக். அவ்வளோதான். பாருங்கள், எல்லாமே ஐஎன்ஜி ஃபார்மில் வருது. கடைசி ஐஎன்ஜி ஃபார்முக்கு முன்னாடி ஒரு அண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஐ என்ஜாய் ரீடிங் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ், வாட்சிங் ஃபாரின் ஃபிலிம்ஸ் அண்ட் லிசனிங் டு கிளாசிக்கல் மியூசிக். ஐ என்ஜாய் ரீடிங் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ், வாட்சிங் ஃபாரின் ஃபிலிம்ஸ் அண்ட் லிசனிங் டு கிளாசிக்கல் மியூசிக். ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், நான் எவ்வளோ வேலை செய்கிறாருன்னு பாருங்கள். புரியுதுங்களா? அவள் கனமழையில் வாகனம் ஓட்டுவதையும், செங்குத்தான மலையில் வாகனம் நிறுத்துவதையும் மற்றும் சுங்கச்சாலைகளை பயன்படுத்துவதையும் தவிர்க்கிறாள். இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறாங்களாமா. இதுதான் மெயின் வேர்பு. பாருங்கள், ஷீ அவாய்ட்ஸ். ஷீ அவாய்ட்ஸ். எதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க? அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் இப்போ நீங்கள் கண்டினியூஸாக சொல்லுங்க, எழுதிடலாம். கனமழையில் வாகனம் ஓட்டுவதையும். ஓகே, ஷீ அவாய்ட்ஸ் டிரைவிங் இன் ஹெவி ரெயின். ஓகே, டிரைவிங் இன் ஹெவி ரெயின். ஒன்று முடிஞ்சது. அடுத்து செங்குத்தான மலையில் வாகனத்தை நிறுத்துவதையும். ஓகே, பார்க்கிங் ஆன் the steepy. ஓகே, ஸ்டீப்பி ஹில்ஸ். இப்படி தான் நீங்கள் சொல்லணும். செங்குத்தான மலைனா ஸ்டீப்பி ஹில்ஸ். பார்க்கிங் ஆன் த ஸ்டீப்பி ஹில்ஸ் அண்ட் சுங்கச்சாலைகளை பயன்படுத்துவதையும். அப்போ டேக்கிங்னு சொன்னாலே போதும். ஓகே, டேக்கிங் டோல் ரோட்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்கள், ஷி அவாய்ட்ஸ் டிரைவிங் இன் ஹெவி ரெயின், பார்க்கிங் ஆன் த ஸ்டீப்பி ஹில்ஸ் அண்ட் டேக்கிங் டோல் ரோட்ஸ். ஷி அவாய்ட்ஸ் டிரைவிங் இன் ஹெவி ரெயின், பார்க்கிங் ஆன் த ஸ்டீப்பி ஹில்ஸ் அண்ட் டேக்கிங் டோல் ரோட்ஸ். எல்லாமே ஐஎன்ஜி ஃபார்ம்லேயே தான் வருது. இதுதான் மெயின். இந்த ஆக்ஷனை செய்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த ஆக்ஷனை தான் அவங்க வெறுக்கிறாங்க. எந்த ஆக்ஷன்ஸை அதை தான் கண்டினியூஸாக சொல்கிறோம். ஓகே, இந்த கண்டினியூஸாக வரக்கூடிய இந்த ஆக்ஷனை செய்வதை அவர்கள் வெறுக்கிறார்கள். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், தவிர்க்கிறார்கள். அடுத்தது வெறுக்கிறார்கள்னு வரும். ஆமாம், வெறுத்தான் இருக்கு. அவன் நீண்ட வரிசையில் காத்திருப்பதையும், படிவங்களை பூர்த்தி செய்வதையும், அதிகாரத்துவத்துடன் கையாள்வதையும் வெறுத்தான். இந்த மாதிரி செய்கிற விஷயத்தை எல்லாமே அவர் வெறுத்தாராமா. ரொம்ப சிம்பிள். ஹீ ஹேட்டட். எதை ஹேட் பண்ணார்? நீண்ட வரிசையில் காத்திருப்பதையும். ஓகே, ஹீ வெயிட்டட்
sorry, he hated waiting in long lines. Okay, நீண்ட வரிசையில் காத்திருக்கிறதையும் கட்டணங்களை பூர்த்தி செய்வதையும். ஓகே, filling out paperwork, filling out paperwork. அடுத்து அதிகாரத்துவத்துடன் கையாள்வதையும் வெறுத்தான். அண்ட் அதிகாரத்துவத்துடன் கையாள்வதையும். இது ரொம்ப சிம்பிளுங்க, எப்படி சொல்லணும் பாருங்க. டீலிங் வித், அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அஃபிஷியல் டம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம். அஃபிஷியல் டம். அஃபிஷியல் டம் அப்படின்னா ரொம்ப அவங்களுக்கு இருக்க பதவி வச்சு நம்மளை ரொம்ப போட்டு என்ன பண்ணுறது, அந்த ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, நம்மளை வந்து அடக்குவாங்கள்ல, அது அஃபிஷியல் டம்னு சொல்லலாம். அவங்களுக்கு இருக்க ஒரு பவரை வச்சு, ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அவங்களுக்கு வச்சுருப்பாங்க, அதை வச்சு நம்மளை கையாள்வதை ரொம்ப நசுக்கிறத நம்ம அஃபிஷியல் டம்னு சொல்லலாம். பாருங்கள், he hated waiting in long lines. he waited long lines. he hated சொல்லலாம். ஓகே, பாருங்கள், he hated waiting in long lines. he hated waiting in long lines, filling out paperwork and dealing with officialdom. and dealing with officialdom. அவ்வளோதான், புரியுதுங்களா? அப்போது நீங்கள் ஒவ்வொரு ஜெரண்டாக சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட சென்டென்சஸ் பெருசாகிட்டே போகும். கடைசி அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை சொல்கிறதுக்கு முன்னாடி அண்டு போட்டு வேலையை முடிச்சுக்கலாம். ஒரே நவுன் தான், அவங்க தான் வேறு 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 ஆக்ஷன் செய்கிறாங்க. இதை இப்படி தான் நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? நிறையா இருக்குங்க, இது மட்டும் கிடையாது. இந்த ஆக்ஷன்ஸையே நிறைய ஆங்கிளில் போட்டு சொல்லலாம். இதை நான் சொல்லிக் கொடுத்து 2 பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்தது எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ரைட்? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ.